செல்லம்மா சீரியல்ல சித்தார்த்தையும் செல்லம்மாவையும் வெளியே பார்த்த மாணிக்கம் சித்தார்த்தால தான் எனக்கு செல்லம்மா கிடைக்காம போனா அவனை சும்மா விடக்கூடாது, இதான் நல்ல சான்ஸ் இவனை கொண்டுன்னு பிளான் பண்ணி மாஸ்க் ஹெல்மெட் எல்லாம் போட்டு கத்தி எடுத்து சித்தார்த்த கொள்ள முயற்சி பண்றாரு. சித்தார்த்தம் மாணிக்கத்து கூட சண்டை போட்டு அவனோட மாஸ்கை கழட்டலான்னு போறப்போ மாணிக்கம் சித்தார்த்த தள்ளி விட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். செல்லம்மா சித்தார்த் கிட்ட, சார் இது யார் பண்ணிருப்பா, அவன் மாணிக்கம் தானே சார், அவன் தானே அதுன்னு கேட்க சித்தார்த்தம் தெரியல செல்லம் முகமூடி போட்டு பண்றாங்க, வேற யாரோ நினைக்கிறேங்கிறாரு. வீட்டுக்கு வந்ததும் மகேந்திரன் கிட்டையும் தியாகராஜன் கிட்டையும் முகமூடி போட்டு சித்தார்த்த கொள்ள வந்த விஷயத்த செல்லம்மா அவங்க கிட்ட சொல்ல நம்ம தலைங்க இதை கேட்டு அழிச்சாராங்க. ஜானகியும் சித்துவுக்கு எதுவுமே ஆளலப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் பண்ணது கண்டிப்பா மாணிக்கமா தான் இருப்பான், தான் உன்னை கொள்ளணும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கான், உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. மகேந்திரன் எனக்கு உங்களால ஒரு சின்ன உதவி ஆகணும், உங்களுக்கு தான் கமிஷனரை தெரியும்ல, கிட்ட எப்படியாச்சும் சொல்லி மாணிக்கத்தை பிடிக்கிற மாதிரி சொல்லுங்க, அப்பதானே நம்ம குடும்பத்துக்கே நிம்மதி கிடைக்குங்கிறாங்க. சித்தார்த் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டு இருக்கான்னு பாக்குறப்போ கத்திக்கு பக்கத்துல கத்தி கீறினதை பாக்குறாரு. இவங்க அடிப்பட்ட விஷயம் செல்லம்மாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தட்டு போட்டு மறைக்கிறப்போ அங்க வந்து செல்லம்மா, சித்து சார் உங்களுக்கு ஏதாவது வலிக்குதா சார், இந்த மாதிரி ஏதாச்சுன்னா இப்பே சொல்லுங்க சார்ன்னு கேட்கிறேன். சித்தார்த்தம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை செல்லம்மான்னு சமாளிக்கிறாரு. அடுத்த நாள் சித்துவும் செல்லம்மாவும் கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ செல்லம்மாக்கு கடன் கொடுத்த கம்பெனிக்காரர் ஒருத்தர் உங்களை பார்த்து பேசணும்னு கார்மெண்ட்ஸ்க்கு வராரு. வந்தவர் செல்லம்மா கிட்ட, செல்லம்மா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும், அதனால என்னால சொல்லாம இருக்க முடியல, நான் நடத்துற பிசினஸ்ல எனக்கு 1.5 கோடி கிட்ட லாஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட இவ்வளவு அமௌண்ட்டை கொடுக்க எனக்கு பணம் இல்லை, நீங்க என்கிட்ட உங்க அப்பா வீட்டை மீட்கணும்னு 1.5 கோடி கடன் வாங்கினீங்க, அந்த பணத்தை கொஞ்சம் சீக்கிரமா எங்களுக்கு கொடுக்க முடியுமா, நான் கேட்கறது தப்புன்னு எனக்கு தெரியுது, கடன் வாங்கி 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த கடனை அடைக்கணும், எனக்கு உடனடியே தேவைப்படுது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பணத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் செல்லம்மா, இதை ஒரு உதவியா நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. செல்லம்மாவும், ஐயோ சார் எங்ககிட்ட இப்ப ப்ராஜெக்டும் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க சார், காசு என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பா கொடுத்துருப்பேன், இப்போ என்கிட்ட இல்ல, அதெல்லாம் நீங்க வேற யார்கிட்டயே கேட்டு பாருங்க சார்னு சொல்ல, ஒரு செல்லம்மா விட்டா எனக்கு யாரும் தெரியாது, எல்லாரும் பணத்தை கொடுக்க யோசிக்கிறாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன்னு கேட்கிறாரு. இதான் எபிசோட நடந்தது.